ஹாய் கைஸ், நீங்க டிஎன்யூஎஸ்எஃப் பிசி 2025 தேர்வை கிளியர் பண்ணணுமா? அப்போ உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் தாங்க இது, கமெண்ட் டெஸ்ட் பேட்ச். இந்த கமெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல என்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரிவிஷன் டெஸ்ட் 5 இருக்க போகுது, அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் 10 இருக்க போகுது. டோட்டலா 2500க்கும் மேற்பட்ட கேள்விகளை எழுதி பார்க்க போறீங்க. சோ இது நீங்க ஹார்ட் காப்பியா எழுதி பார்க்கணும். அதாவது ஹார்ட் காப்பினா என்ன? கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் போட்டு ஓஎம்ஆரோட உங்க வீட்டுக்கே அனுப்பிடுவோம். சோ அப்படி எழுதி பார்க்கணும்னா 400 ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணா போதும். நீங்க இல்ல சார், நான் வந்து கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் மட்டும் பாத்துக்கிறேன், வியூ பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க சாஃப்ட் காப்பியா 100 ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணா மட்டும் போதும். சோ இந்த டெஸ்ட் பேட்ச் பிரத்யேகமா வரக்கூடிய பிசி 2025 தேர்வுகளை எதிர்நோக்கி சைக்காலஜி கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ், அண்ட் வந்து ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வச்சு நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சோ இந்த கவன் டெஸ்ட் பேட்ச், கவன்னா என்னங்க? இலக்கை குறிவைத்து அடித்தல். அப்ப கவன்ன்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நான் ஒரு குறி வச்சு ஒரு இலக்கு அடைய போறேன். அந்த இலக்கு எதுங்க? இந்த வரக்கூடிய 2025 பிசி தேர்வு தான். சோ அக்டோபர் 6ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கான கடைசி டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 25 செப்டம்பர் தாங்க. சோ செப்டம்பர் 25க்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு தாங்க இந்த ஆஃபர் எல்லாமே கிடைக்கும். 400 rupees கட்டினா வீட்டுக்கே கொஸ்டின் பேப்பர், 100 rupees கட்டினா பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர். சோ இவ்வளவு கம்மி ரேட்ல இந்த கொஸ்டின் பேப்பர் உங்க வீட்டுக்கு தேடி வரப்போகுதுன்னா இந்த கமெண்ட் டெஸ்ட் பேட்சை மிஸ் பண்ண போறீங்களா? கூடவே கூடாதுல. சோ இமீடியட்டா எங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல எங்க வெப்சைட்ல போய் ஜாயினிங் லிங்க் இருக்கு. சோ ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த டெஸ்ட் பேட்ச்ல இணைங்க. இதை பத்தி எந்த டவுட்ஸா இருந்தாலும் கீழே டிஸ்பிளே ஆயிருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அவங்க அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ கமெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல இணைஞ்சா கரெக்டா குறி வச்சு நம்மளுடைய பிசி கனவை அடையலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. பிசி அல்டிமேட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எபிசோட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரியும் பாலிட்டியும் சேர்ந்து ஒரு எபிசோட் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பிசி அல்டிமேட் முழுவதுமாக யூடியூப்ல மட்டுமே போகக்கூடியது, இலவசமானது. உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை பார்த்தே போன பேட்ச் நிறைய பசங்க கூட கிளியர் பண்ணியிருக்காங்க ப்ரிலிம்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். அதனால தவறாம பாருங்க, சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வேத வாக்கு. அதுல இருந்தா நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ முதல் கொஸ்டின் போயிடலாமா? எப்பவும் போல முதல் கொஸ்டினுக்கு முன்னாடி ஒரு டேஸ் கேட்போம்ல, அந்த டேஸ் சொல்லிடுறேன். தேசிய புலிகள் தினம் என்னைக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நேஷனல் டைகர்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். ஓகேங்களா? தேசிய புலிகள் தினம் என்னைக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா ஏன் அந்த டேட்ல கொண்டாடுறோம்ங்கிறத பாத்துக்கோங்க. எப்படின்னா டேசி ஏன் அன்னைக்கு கொண்டாடுறோம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா மறக்காது. சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் கேட்கிறேன், அது கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் வந்து ஆன்சர் சொல்லியிருப்பேன், அதுக்கும் கமெண்ட் பண்ணிக்கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் உப்பு சத்தியாகிரகம் எங்கிருந்து எங்கு வரை நடைபெற்றது? ரொம்ப எளிமையான கேள்வி தான். 10th புக்ல இருந்து இந்த கேள்வி இருக்குது. கொஞ்சம் லெவல்ல நுணுக்கமான கேள்விகளை இந்த எபிசோட்ல வச்சிருக்கு. தவறாம பாருங்க, தொடர்ந்து பாருங்க. வித்தியாசமான கொஸ்டின்லாம் ஆன்சர் தெரியுதா சொல்லிட்டு சேட்ல, லைவ் சேட்ல அப்படியே சேட் பண்ணிட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அப்போ உப்பு சத்தியாகிரகம், அப்ப இந்தியா லெவல்ல உப்பு சத்தியாகிரகம் இந்தியா லெவல்ல எங்க நடந்ததுன்னா குஜராத்ல நடந்தது. அதெல்லாம் வச்சுக்கோங்க. இந்தியா லெவல்ல குஜராத்ல நடந்தது. எங்க டு எங்க நடந்தது இந்தியா லெவல்ல குஜராத் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வேதாரண்யம். ஓகேங்களா? சாரி, தமிழ்நாட்டுல வேதாரண்யம். இந்தியா லெவல்ல பார்க்கும்போது சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தண்டி, அதான் தண்டி யாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தண்டி வரைக்கும் போனது இந்தியா லெவல்ல குஜராத்ல. ஓகேங்களா? அதை லீட் பண்ணி கொண்டு போனது காந்தி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை லீட் பண்ணி கொண்டு வந்தது காந்தி. சபர்மதி அவருடைய ஆசிரமம் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி தண்டி கடற்கரை பேரு அங்க வரைக்கும் போனாங்க. இந்தியா லெவலுடைய மிகப்பெரிய சத்தியாகிரகம். மொத்தம் 78 பேர் கலந்துக்குவாங்க. எந்த டேட்ல இருந்து எந்த டேட் கேட்பாங்க, அது பின்னாடி ஒரு கொஸ்டின் வருது, அதை நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இங்க தமிழ்நாட்டுல கேட்கிறாங்க. சரி சார், இந்தியா லெவலையும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடைபெற்றதா? இல்ல, தமிழ்நாடு அல்லாம கேரளாவில் நடைபெற்றது. ஓகேங்களா? ஆந்திர பிரதேசத்துல நடைபெற்றது. வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் நடைபெற்றது. இது அல்லாம வட கிழக்கு மாகாணத்துல, ஓகேங்களா, தமிழ்ல சொல்லும் போது வட கிழக்கு, ஓகேங்களா, வட கிழக்கு மாகாணத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நடைபெறுது. இதுல இந்த கேரளா, ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளத்துல யார் யார் பண்ணாங்கிறத கொடுக்கல. ஆனா வேற புக்ல இருக்கும், நமக்கு அது தேவையில்லை. தேவை இருக்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க. வடகிழக்கு மாகாணத்துல யார் வழிநடத்தினா அப்படிங்கிறது நம்ம புக்லயே கொடுத்துருக்காங்க. கான் அப்துல் காஃபர் கான். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கான் அப்துல் காஃபர் கான். ஓகேங்களா? இவர் தான் எங்க வடகிழக்கு மாகாணத்துல, நார்த் வெஸ்ட், வடகிழக்குன்னு சொல்லிட்டேன், சாரி இங்கிலீஷ்ல சொன்னா வட நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட் தான். வட மேற்கு மாகாணத்துல, ஓகேங்களா, வட மேற்கு மாகாணத்துல
கான் அப்துல் காஃபர் கான் இவர் தான் வழிநடத்தியிருப்பார். சரியா? இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம். தமிழ்நாட்டுல எங்க டு எங்க, திருச்சி டு வேதாரண்யம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்பல்சரி இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஓகே, தமிழ்நாட்டுல யார் லீட் பண்ணி கொண்டு போனது? இந்தியாவுக்கு காந்தினா தமிழ்நாட்டுக்கு ராஜாஜி, அவர் தான். ரெண்டு பேரும் சம்பந்தி வேற. ஓகேங்களா? அப்போ ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். இந்தியாவுக்கு காந்தினா அதே கொள்கையோட அதே பிடிப்போட அதே போராட்டத்தை தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் வழிநடத்தி கொண்டு போனது ராஜாஜி. ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? அப்போ திருச்சி டு வேதாரண்யம். ஓகே, நமக்கு பிசி லெவல் எக்ஸாமுக்கு டேட் தேவையில்லை. எஸ்ஐல தான் டேட் படிக்கணும். திருச்சி எப்போ கிளம்பி வேதாரண்யம் எப்போ ரீச் பண்ணாங்கிறது டேட்டை படிக்கணும். நமக்கு அது தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து ரிலையன்ஸ். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலைவர் யார் அப்படி கேட்கிறாங்க. நமக்கு ஒரு லெசன்ல 10th புக்ல, ஓகேங்களா, 10th புக்ல ஒரு லெசன் வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த தொழிற்சங்கம் இயக்கம், தொழிலாளர் முன்னேற்றம், அந்த மாதிரியான ஒரு லெசன், ஒரு டாபிக் வரும். ஒரு லெசன்ல ஒரு டாபிக் வரும். அந்த டாபிக்ல இருந்து கேள்வி. ஓகேங்களா? அப்ப இந்தியா லெவல்ல அகில இந்திய, ஆல் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. AITUC அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1920கள்ல இந்த இது துவங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? 1920. இதோடைய முதல் தலைவர் யாரும் கேட்கிறாங்க, நல்லா கவனிச்சுக்கோ. முதல் தலைவர் லாலா லஜ்பதி ராய். ஓகேங்களா? லாலா லஜ்பதி ராய். இவர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபை சேர்ந்தவர். ஓகேங்களா? பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய லாலா லஜ்பதி ராய் தொழிற்சங்கத்துக்கு முதல் தலைவர். மேற்படி இந்த முதல் மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? முதல் மாநாடு எங்க நடந்ததுன்னா பம்பாய். ஓகேங்களா? முதல் மாநாடு பம்பாய். டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்ல டேட்டோட இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் இந்த எபிசோட்ல நிறைய டேட் சொல்ல போறேன். அந்த டேட் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய டேட் கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த வரிசையில் பம்பாயில 1921 அக்டோபர் 1 முதல் மாநாடு, முதல் தலைவர் லாலா லஜ்பதி ராய். இது இல்லாம தொழிற்சங்கத்துல வேற என்ன பாயிண்ட் தான் இருக்கு. உதாரணத்துக்கு இந்தியா லெவல்ல முதல் தொழிற்சங்கத்தை உருவாக்குனதே மெட்ராஸ் தான். இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்துல நம்ம ஊரு ஏகப்பட்ட பங்களிப்பு வகிக்கிறது. நம்ம ஊர் மட்டும், நம்ம மெட்ராஸ் மாகாணம் மட்டும் இல்லைன்னா இந்திய விடுதலை போராட்டத்துடைய ஒரு பகுதியை இழந்த மாதிரி தான் இருக்கும், அந்த அளவுக்கு. அப்ப தொழிற்சங்கத்துல மெட்ராஸ் லேபர் யூனியன், ஓகேங்களா, மெட்ராஸ் தொழிலாளர் இயக்கம்ங்கிறது வந்து முறையா இந்தியாவிலே தொழில் இயக்கத்துக்கு தமிழ்நாடு தான் முன்னோடியா இருந்திருக்கு. ஒண்ணு. இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நம்ம ஒவ்வொரு வருஷமும் மே 1ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம் பாத்தீங்களா, லேபர் டே, தொழிலாளர்களுக்கான தினம். யார் யாருக்கோ தினம் இருக்கு. ஓகேங்களா? ஆண்கள் தினம், பெண்கள் தினம், பெண் குழந்தைகள் தினம். இப்ப காலைல பார்த்தோமே, சரி இப்போ பார்த்தோமே புலிகள் தினம், எத்தனையோ தினங்கள் இருக்கு. ஆனா நாள் ஃபுல்லா வேலை பார்த்து உழைக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு தினம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக 1923 மே 1ஆம் தேதி முதல் தொழிலாளர்கள் தினம் அல்லது உழைப்பாளர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து கொண்டு வந்தவர் சிங்கார வேலர். ஞாபகம், ரொம்ப முக்கியமான ஆள் இவர். ஓகேங்களா? சிங்கார வேலர் இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இவர் தான் இந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? மேற்படி இந்த புக்ல வேற என்ன இருக்கும் அப்படின்னா, சிங்கார வேலருடைய பத்திரிகை கேட்பாங்க. ஒர்க்கர், அதாவது பத்திரிகையுடைய பெயர் தொழிலாளன். பத்திரிகையுடைய பெயர் இங்கிலீஷ் சொல்லும்போது ஒர்க்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்கு வருஷம், என்னைக்கு கொண்டாட ஆரம்பிச்சோம், இவருடைய பத்திரிகை பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநாடு, முதல் தலைவர். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பு எந்த சரத்து? தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்களை முறையை தடுத்தல் பற்றி ஒரே பாயிண்ட். இந்த இதுதான் கீவேர்ட். ஓகேங்களா? நான் சொல்லியிருக்கேன், கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன், பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அந்த ஆர்டிக்கல் கொஸ்டினுமே ரொம்ப கடினமா தான் இருக்காது, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஆர்டிக்கல் நிறைய எடுத்துக்கன்னா எக்கச்சக்கமான ஆர்டிக்கல் இருக்குது. மொத்தம் 440க்கு மேல ஆர்டிகல்ஸ் இருக்கு. எல்லா ஆர்டிக்கலுக்கும் நம்ம எக்ஸாம் படிக்கணும்னா தேவை கிடையாது. ஒரு அரௌண்ட் ஒரு 30 ஆர்டிக்கல் படிச்சாலே பெருசு நம்ம எக்ஸாமுக்கு தான். உதாரணத்துக்கு ஆர்டிக்கல் 14 இருந்து ஆர்டிக்கல் 32 வரைக்கும் எப்ப கேட்டாலும் சொல்லணும். ஓகேங்களா? தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வழியே கிடையாது. எதிர்பார்க்கற கொஸ்டின் மேக்ஸிமம் ஆர்டிகல் கொஸ்டின் கேட்டாலும் இதுதான் கேட்பாங்க. இதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேசிக்கா 14 இருந்து 32 குட்டி பத்தினா ஒரு 16 ஆர்டிகல் தான் வருது. அதை ஃபர்ஸ்ட் படிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் வந்து அங்கங்க ஸ்கேட்டடா ரேண்டமா படிங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு 356, 360, 352. ஓகேங்களா? அடுத்து 108. ஓகேங்களா?
அப்புறம் சம் ஆர்டிகல்ஸ் 44 இதெல்லாம் புக்ல இருக்கும், நீங்க லெசன் படிக்கும் போது சேர்த்து படிச்சுக்கோங்க. ஆனா ஒரு கோர்வையா மொத்தத்தையும் ஒரு பேஜ்ல எழுதி வச்சுக்கோங்க ஆர்டிகல்ஸ் மட்டும், ஏன்னா அப்பப்போ எடுத்து பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ரைட்டா? அப்ப ஆர்டிகல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த வருஷம் நமக்கு இது கூட தான் கேட்கிறாங்க, குழந்தை தொழிலாளர்களை பற்றி கூறக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படி கேட்கிறாங்க. ஆர்டிகல் அதான் சரத்துன்னு சொல்றோம், சரத்து, விதி, உறுப்பு எப்படினாலும் சொல்லலாம். ஆர்டிகல் 24. ஓகேங்களா? விதி என்னது? 24 தான் குழந்தை தொழிலாளர்களை பத்தி பேசுது. ஓகேங்களா? மேற்படி முக்கியமான ஆர்டிகல் சொல்ல போனா ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகேங்களா? அடுத்த ஆர்டிகல் 19 ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதாவது பேச்சுரிமை, எழுத்துரிமை, சங்கம் அமைப்பதற்கான உரிமை, அப்புறம் கூட்டம் கூடுவதற்கான உரிமை சொல்லிட்டு ஒரு 6 உரிமை இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஆர்டிகல் 21. நிறைய பேர் டக்குன்னு 21 கேட்டோன்னே கல்வி உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது. 21ங்கிறது வாழ்வதற்கான உரிமை. 21A தான் என்னது அப்படி பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை. ஓகேங்களா? பின்னாடி ஒரு கொஸ்டின் வருது பார்க்கலாம். கல்வி உரிமை. மேற்படி ரொம்ப முக்கியம்னா ஆர்டிகல் 32. ஓகேங்களா? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்றாங்க. 32. ஓகேங்களா? ரைட். அடுத்து பார்க்கும்போது அந்த கொஸ்டின் முடிஞ்சதா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் யார் அப்படி கேட்கிறாங்க. அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் தான். ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸியானது. நான் வச்சுக்கோங்க, அடிப்படை உரிமைங்கிறது நம்மளுடைய பகுதி 3ல இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிப்படை உரிமை எதுல இருக்குது? பகுதி 3 அப்படிங்கிற இடத்துல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த அடிப்படை உரிமையை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது உரிமைகள் மீறும் பொழுது நம்ம யாருகிட்ட போவோம் அப்படின்னா கோர்ட்டு கிட்ட போவோம். அப்போ கோர்ட்டுலேயே உச்சபட்ச கோர்ட் எது? உச்ச நீதிமன்றம். அப்போ உச்ச நீதிமன்றம் தான் நம்ம அடிப்படை உரிமைகளுடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க அடிப்படை உரிமைகளை தாண்டி இன்னொரு வார்த்தை எப்படி கேட்கலாம்? மொத்தமா அரசியலமைப்புடைய பாதுகாவலர் அப்படின்னு கேட்டாலே யாருதான்? உச்ச நீதிமன்றம் தான். ரெண்டுமே இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாதுகாப்புங்கிற வார்த்தை வந்தாலே அது உச்ச நீதிமன்றம் தான் அப்படிதான் மேக்சிமம் வரும். ஓகேங்களா? மேற்படி அடிப்படை உரிமைகள்னா ஆர்டிகல் எந்த ஆர்டிகல் எத்தனை ஆர்டிகல் கேட்கலாம்? ஆர்டிகல் 12ல இருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் அடிப்படை உரிமை தான். ஆனா நம்ம படிக்க சொல்றது 14ல இருந்து 32 வரைக்கும் தான். ஓகேங்களா? ரைட். அடுத்து போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1878 அவங்களே இயர் சொல்லிட்டாங்க. அதனால ரொம்ப ஈஸி. டேஷ் என்னும் செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்டது. 10th புக்ல இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு கதை படிச்சீங்கன்னா இதெல்லாம் அருமையா அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இயர் ரொம்ப நோட்டபிளான இயர். ஏன் அப்படின்னா இந்த இயருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 1877 இந்த டைம்ல ஒரு முக்கியமான ஹிஸ்டோரிக்கலான ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் யாரு அப்படி பாத்தீங்கன்னா திருவாரூர் முத்துசாமி, அதாவது டி முத்துசாமி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபரை முதல் முறையாக ஒரு இந்தியரை, ஒரு இந்தியனை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட்ஸுக்கு, மெட்ராஸ் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு முதல் முறையாக ஒரு இந்தியரை ஜட்ஜாக நியமனம் பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்து எல்லா பத்திரிகைகளையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை மோசமா பேசியிருந்தது. அப்பதான் நம்ம மக்களுக்கு புரிய வந்தது, ஏன்னா பத்திரிகைகள் எல்லாமே இப்படி பேசுறது அப்படின்னு பார்க்கும்போது எந்த பத்திரிகையுமே ஒரு இந்தியனால் நடத்தப்படலை. ஓகேங்களா? எல்லாமே ஃபாரினர்ஸால நடத்தப்படுது. அப்ப அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்றது தான். அதனாலதான் அந்த எழுச்சினாலதான் முதல் முறையா இந்த சம்பவம் நடந்த அடுத்த வருஷமே 1878 பாருங்க, இயர் ஞாபகிக்கிறதுக்காக ஹிண்ட் சொல்றேன். ஓகேங்களா? இங்கிலீஷ் பத்திரிகை துவங்குறாங்க. அதுதான் தி இந்து. ஓகேங்களா? துவங்குனது யாரு அப்படிலாம் கேட்பாங்க. இது எல்லாமே ஆக்சுவலா இந்த பத்திரிகை மட்டும் கிடையாது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நிறைய பத்திரிகை வந்திருக்கும். உதாரணத்துக்கு தி இந்து அவங்களுடைய குரூப்லயே 1891 சுதேசி மித்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பத்திரிகையை துவங்குவாங்க. ஓகேங்களா? ரைட்டா? புரியுதா? அடுத்து போலாமா? பத்திரிகைகள் ஒரு சில பத்திரிகைகள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இயர் அப்படியே மேட்ச் பண்ண வேண்டியதான். பொறுத்துக்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நான் இயர் படிக்கணும்னு சொன்னா இந்த 4 இயருமே எப்ப கேட்டாலும் சொல்லக்கூடிய இயர் தான். ரொம்ப எளிமையான இயர் தான். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வங்க பிரிவினை. வங்க பிரிவினை எப்ப நடந்தது? 1905 நடந்தது. ஓகேடா? 4. ஓகேடா? அடுத்து லக்னோ ஒப்பந்தம். நான் ஃபர்ஸ்ட் ஏதாவது இயர் சொல்றேன், அப்புறம் என்னென்ன சொல்றேன். லக்னோ ஒப்பந்தம் 1916. அடுத்து உப்பு சத்தியாகிரகம் 1930. ஓகேங்களா? அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. ஓகேங்களா? அப்போ 4312 4312 4312. எஸ், 2 ஆப்ஷன் இருக்கா? 4312 2 ஆப்ஷன் இருக்கக்கூடாதுல்ல. 3 2ன்னு போட்டுக்கலாம், 3 போட்டுக்கலாம். ஆன்சர் ஏ தான் வச்சுக்கோங்க. ஏபி எது சொன்னாலும் ஓகே தான். ஆனால் 2 ஆப்ஷன் தவறுதலாக வந்துடுச்சு. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் ஏ சொல்லிக்கிறேன். ஓகே, 4312 இயர் மேட்ச் பண்ணி. இப்போ ஒவ்வொரு மூமெண்ட் எதுக்காக பார்க்குறாங்க? ஃபர்ஸ்ட் வங்க பிரிவினை. வங்கம்னா எது? மேற்கு வங்காளம். இன்னைக்கு டேட்ல ஒரு காலத்துல வங்கம்னா பங்களாதேஷ், மேற்கு வங்காளம், அசாம், உத்தரகாண்ட், பீகார் கொஞ்சம் பகுதி இதெல்லாம் சேர்ந்ததுதான் மிகப்பெரிய வங்க மாகாணம். அந்த வங்க மாகாணத்தை
என்ன ரீதியாக, மத ரீதியாக ரெண்டா பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்க. அதுதான் வங்க பிரிவினை. பிரிச்சுட்டாங்க, முயற்சி தான் பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இதுல டேட் பிடிக்கணும். வங்க பிரிவினை நடைமுறைக்கு வந்த நாள் என்னைக்கு கேட்பாங்க? அக்டோபர் 16. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வங்க பிரிவினை நடைமுறைக்கு வந்த நாள் என்னங்க? ரெண்டு டேட் இருக்குது. வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்ட டேட் ஒன்று இருக்குது, வங்க பிரிவினை நடைமுறைக்கு வந்த நாள் டேட் இருக்குது. உங்களுக்கு முக்கியமானது வங்க பிரிவினை நடைமுறைக்கு வந்தது அக்டோபர் 16, 1905. ஓகேங்களா? வங்க பிரிவினை சொல்லிட்டேன். அடுத்து லக்னோ ஒப்பந்தம் எதுக்காக? அப்போ காங்கிரஸ்குள்ள ஏகப்பட்ட பிரிவு ஏற்பட்டது அந்த காலத்திலேயே. தீவிரவாதிகள் தனியாக, மிதவாதிகள் தனியாக பிரிஞ்சு போனாங்க. காங்கிரஸ் தாண்டி முஸ்லிம்களுக்காக தனியாக முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது. இந்த முஸ்லீம் லீக் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ரெண்டு பேரும் நாங்க ஒண்ணு சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒண்ணு சேர்ந்தாங்க. அந்த ஒப்பந்தம் தான் லக்னோ ஒப்பந்தம். ஓகேங்களா? 1916. அடுத்து உப்பு சத்தியாகிரகம் இப்பதான் பார்த்தோம். ஓகேங்களா? அது 30. வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அதாவது இந்தியா விட்டு வெள்ளையர்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா இந்திய விடுதலை போராட்டம் நடந்த ஒரு மூவ்மெண்ட் தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இதுக்கும் டேட்டு படிக்கணும். 1942 ஆகஸ்ட் 8. ஓகேங்களா? ஆகஸ்ட் 8. இப்ப நான் டேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்குன்னு விட்டுறாதீங்க. சம்டைம்ஸ் டேட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாம் தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப எளிமையான ஃபெமிலியரான டேட்ஸ் தான், படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? ரைட்டா? வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல காந்தியுடைய முழக்கம் ரொம்ப முக்கியம். செய்யறது செத்துமடி. இது காந்தியுடைய முழக்கம். எந்த மூவ்மெண்ட்ல கேட்பாங்க? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின், சுயராஜ்ய கட்சியை ஆரம்பித்தவர் பாருங்க. எல்லாமே ஒரு பெரிய கதை சொன்னாதான் இதெல்லாம் லிங்க் பண்ண முடியும். நான் பேசிக்கா சொல்லிடுறேன். ஓகேங்களா? கிளாஸ்ல இதை பத்தி பேசியிருப்போம். சுயராஜ்ய கட்சி ஆரம்பித்தவர் சித்ரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. ஓகேங்களா? எந்த வருஷம் அப்படி கேட்கலாம்? 1923. எப்படி சார் இந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு? எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட்ல ஒரு பெரிய கதை இருக்கு. அந்த கதையை ஞாபகம் வச்சுன்னா ஈஸியா ஞாபகம் வச்சிடலாம். உதாரணத்துக்கு NCM, அதாவது நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1920 நடைபெற்றது ஒத்துழையாமை இயக்கம். அது எல்லாருக்கும் ஞாபகம் வச்சிருப்பீங்க. 1920 ஒத்துழையாமைக்கு நடைபெற்றது. அது 2 வருஷம் நல்லா போனது. அப்புறம் ஒரு பெரிய சண்டை நடந்தது. அந்த சண்டையினால ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி கோவப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த சண்டைக்கு, அந்த பிரச்சனைக்கு பேர் தான் சௌரி சௌரா. என்ன பேரு? சௌரி சௌரா. ஓகே, 1922. இதனால கோவப்பட்ட மத்த தலைவர்கள், காங்கிரஸ்குள்ள இருந்த மத்த தலைவர்கள் காங்கிரஸ்குள்ளேயே வேற புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அடுத்த வருஷம், ஓகேங்களா, ஜனவரி 1ஆம் தேதி, டேட் கூட படிச்சுக்கோங்க, ஜனவரி 1ஆம் தேதி. ஓகேங்களா? 1, 1923. பாருங்க, சித்ரஞ்சன் தாஸ், CR தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெறும் சித்ரஞ்சன் இருக்குது. நீங்க CR தாஸ் படிச்சிருப்பீங்க, சித்ரஞ்சன் தாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோதிலால் நேரு யாருன்னா ஜவஹர்லால் நேருடைய அப்பா. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கட்சியை உருவாக்குறாங்க. பின் நாட்கள்ல நம்ம இந்த CR தாஸ் இறந்து போயிருவாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் அப்படியே அந்த கட்சி வந்து காங்கிரஸ் கூட திருப்பி செயல்பட ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்து பாருங்க ஆர்டிகல்ஸ். நம்ம சொன்ன ஆர்டிகல் இருக்கு பாருங்க. 6 முதல் 14 வயது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் நம்ம ஊர்ல இலவச கட்டாய படிச்சே ஆகணும், கல்வி இருக்கணும். ஓகேங்களா? அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதற்காக இந்திய அரசியலமைப்பில் 21A என்ற சட்டத்தை எந்த திருத்தம் மூலம் செய்யப்பட்டது அப்படி கேட்கிறாங்க. 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 முக்கியம். இயரு முக்கியம். ஓகேங்களா? புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சில பாலிட்டியில ஒரு சில அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் நம்ம புக்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படி பாத்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு அழகா அந்த நம்பரு என்ன இயர்னு கேட்கிறாங்க. நிறைய ரொம்ப இடத்துல வரக்கூடியது 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976. நிறைய விஷயத்துக்கு வரும், முகவுரையில இருந்து ஏகப்பட்டதுக்கு. ஓகேங்களா? அப்ப இதுக்கு இயர் படிச்சுக்கோ, ரொம்ப முக்கியம். இது எல்லாமே வேற எங்க சார் படிக்கணும்? ஆர்டிகல் 21A பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு சட்டம் இருக்குல்ல, ரைட் டு எஜுகேஷன் அப்படி சொல்லுவாங்க. கல்வி பெறுவதற்கான உரிமை சட்டம், அதுவும் படிச்சுக்கோங்க, 2009. ஓகேங்களா? கல்வி பெறுவதற்கான உரிமை சட்டம் 2009. ஓகேங்களா? ரைட்டா? ஆர்டிகல் பாருங்க, நிறைய ஆர்டிகல் படிச்சிருக்கோம் இன்னைக்கு மட்டுமே. அடுத்து, எந்த காங்கிரஸ் அமைவில் முழு சுதந்திரம், பூரண சுவராஜ், இந்த வார்த்தை தான் நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா அனுபவிச்சு படிங்க. பூரண சுயராஜ்யம் அப்படின்னு என்ன அர்த்தம்? முழு சுதந்திரம். செய்யறது செத்துவிடி. எப்படி பாருங்க, எவ்வளவு ஆக்ரோஷமான வார்த்தைகள் தான். ஓகேங்களா? அப்ப இதை வந்து நம்ம எப்போ குறிக்கோட அறிவிச்சோம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா 1929 லாகூர் மாநாட்டுல நம்ம ஜவஹர்லால் நேரு இருக்காருல்ல, இந்தியாவுடைய முதல் பிரதமர், அவர் வந்து அந்த மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருப்பார். அந்த மாநாட்டுல தான் அவர் இளைஞரா இருந்தார் அப்போ. ஓகேங்களா? எழுச்சிகரமான உரையாற்றினார். அந்த உரையை கேட்டு மக்கள் எல்லாருமே அவ்வளவு உத்வேகமா இருந்தாங்க. அந்த மாநாட்டுல தான் அவர் அறிவிச்சாரு, பூரண சுயராஜ்யத்தை நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. அது இல்லாம அடுத்த வருஷம் தான், 1 மாசம் கழிச்சு 1929க்கு அப்புறம் 1930 அந்த வருஷத்துல ஜனவரி 26ஆம் தேதிய நம்ம
சுதந்திர தினமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாரு. அந்த தேதியை நினைவு கூறும் விதமாக தான் நம்ம அரசியலமைப்பை நம்ம ஏத்துக்கிட்டோம். ஓகேங்களா, புரியுதா? லிங்க் பண்ண புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ இந்த மாநாடு, காங்கிரஸ் மாநாடு ரொம்பவே முக்கியம். ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து திருப்பி இயர் வந்துட்டு பாருங்க. மூமெண்ட்ல இப்ப விடுதலை போராட்டத்துல ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்க நிறைய இயர் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் மெயினா இயர் வந்து ரொம்ப அதிகமா வரக்கூடியது 1919 இருந்து தான் பிசிலையோ ஒரு தடவை இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிளாஸ் நம்ம சொல்லியிருந்தோம், அப்படியே கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த டிஎன்ஏ கொஸ்டின் எல்லாமே பாக்ஸ்ல இருக்கும். கொஸ்டின் எல்லாமே மேக்ஸிமம் பாக்ஸ்ல இருக்கும். பாக்ஸ்ல இருந்து கொஸ்டினை கேட்கறாங்க. ஓகே, அதனாலதான் இந்த டூயினோ புத்தகத்தை நல்லா படிங்க அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, 1963 இந்திய குடிமை பணி தேர்வுகள்ல தேர்வை எழுதி வெற்றி பெற்றார். ஓகேங்களா, சத்யநாத் தாகூர். அதுக்கப்புறம் நிறைய பேர் தொடர்ந்து வெற்றி பெற்றாங்க. வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் யாருன்னு கேட்கிறாங்க. வந்தே மாதரம்னா நம்மளுடைய தேசிய பாடல். இதை இயற்றியவர் தான் பங்கீம் சந்திர சட்டர்ஜி. இது தேசிய கீதம் இயற்றியவர் கேட்டாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா, இது வந்து எந்த மாநாட்டில் படிக்கப்பட்டது, எங்கு படிக்கப்பட்டது, அதெல்லாம் புக்ல இருக்கும், அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேங்களா, அடுத்து எந்த ஆண்டு சட்டம் இஸ்லாமியர்களுக்கான தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்தது அப்படிங்கிறாங்க. நல்ல கவனிக்கிறேன். இஸ்லாமியர்களுக்குன்னு தனி பிரதிநிதித்துவம் அப்படின்னா செப்பரேட் எலக்டரேட் சொல்லுவாங்க அவங்க. ஏன்னா ஒரு நாட்டுல மைனாரிட்டி அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க, அதாவது நிறைய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கான உரிமைகள் வந்து மறுக்கப்படும். அதுதான் மைனாரிட்டி. ஓகே, அப்ப இந்தியாவில் அந்த டைம்ல பெரும்பான்மையானவர்கள் ஹிந்துக்கள். முஸ்லீம்கள் வந்து எண்ணிக்கையில கம்மி. ஹிந்துக்களை கம்பேர் பண்ணும் போது அதுக்கு அவங்களும் கோடிக்கணக்கில் இருந்தாங்க தான். அப்ப அவங்களுக்கான நிறைய தொகுதிகளை அவங்களால வின் பண்ண முடியல, என்னதான் அவங்க தனி கட்சி வச்சிருந்தாங்க. அதனால பிரிட்டிஷ் அரசாங்கமே என்ன கொடுத்ததுன்னா, நீங்க தனியாகவே ஒரு பிரதிநிதித்துவம் வகிக்கலாம், அதாவது உங்களுக்குன்னு தனியா ஒரு தொகுதி கொடுத்துருவோம். இப்ப நீங்க எலெக்ஷன்ல தனி தொகுதின்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா, அதே மாதிரி. ஆனா அதுவும் ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா, வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா, அது வேற இது வேற. ஓகே, அப்ப தனி பிரதிநிதித்துவ தொகுதியை அறிமுகப்படுத்துறாங்க. 1909 அறிமுகப்படுத்திருப்பாங்க. 1909 இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்திய அரசு சட்டம் ஒரு சட்டம் வரும், அந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், எந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது? ஓகேங்களா, நான் அடிப்படை உரிமை சொல்லும் போதே சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா ஒரிஜினலா கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு எழுதி வைக்கும் போது அடிப்படை உரிமைகள் மொத்தம் 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. ஆனா இப்போ 7 இல்ல 6 தான் இருக்கு. 1 எங்க சார் போச்சு? அந்த 1 தான் சொத்துரிமை. ஓகேங்களா, அந்த சொத்துரிமையை நம்ம நீக்கிட்டோம். நீக்கி ஆர்டிகல் 307 கொண்டு வச்சுட்டோம். இப்போ அங்க இருந்து ஆர்டிகலை நீக்கிட்டு இப்ப நம்ம என்ன ஆல்ரெடி 31 இருந்து நினைக்கிறேன், அதை நீக்கி 307 கொண்டு போய் வச்சிருக்கோம். பகுதி 12 வச்சிருக்கோம். இதுக்காக எந்த அமெண்ட்மெண்ட் யூஸ் ஆகுது? புக்கிலேயே கொடுத்திருக்காங்க, ரொம்ப முக்கியம். 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978. அவ்வளவுதான். ஓகே, 44வது சட்ட திருத்தம் 1978. ஓகேவா, ரைட்டா? அடுத்து போலாமா? அடுத்து, பின்வருவனவற்றில் அடிப்படை உரிமைகள் அல்லாதது எது அப்படி கேட்கிறாங்க. முடிஞ்சு போச்சா? நான் இப்பதான் பேசினேன், கொஸ்டினா வந்துடுச்சு. 7 இருந்தது, இப்ப 6 தான் இருக்கு. அந்த 7 என்னென்ன படிச்சிருக்கணும், அது 1 மைனஸ் ஆயிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டு சொத்துரிமை. இப்ப இதுல எது பொருந்தாது கேட்கறாங்க. அப்போ 1 நீக்கினாங்க, அதுதான் பொருந்தாது மேக்சிமம். சமத்துவ உரிமை இருக்குது, சொத்துரிமை அதுதான் இதுல ஆன்சர். இதனால மத்த ஆப்ஷன் வாசிக்கோங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமை மாதிரி ஒரு ஆர்டிகல் பார்த்தோமா, 24 அந்த விதி வரும். கல்வி மற்றும் கலாச்சார உரிமை 25, 26, 27, 28 நினைக்கிறேன். 25 to 27 வரைக்கும் இருக்கு கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. சொத்துரிமை மட்டும்தான் நம்ம நீக்கிட்டோம் அக்கார்டிங் டு ஆர்டிகல், சரி, அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் 44 சட்ட திருத்தம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் அதிகாரப்பூர்வ ஆங்கில செய்தித்தாள். இந்த வார்த்தையை கண்டோம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இதே வார்த்தையை நான் வேற மாதிரி சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். நீதி கட்சி அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அது அப்படிதான் நம்ம படிச்சிருப்போம். ஆனா புக்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஒரிஜினல் பேரே வந்து இதுதான், தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1916 உருவாக்கப்பட்ட அமைப்பு. அதுக்கு பேக்ரவுண்ட் நிறைய வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கியிருப்பாங்க. ஆனா 16 தான் இதுக்கு அபிஷியலா ஸ்டார்ட் ஆயிருக்கும். இதுக்கு பத்திரிகை, நிறைய பத்திரிகை உண்டு. இதுக்கு ஆங்கில பத்திரிகை, தமிழ் பத்திரிகை, தெலுங்கு பத்திரிகை உண்டு. இது பாருங்க, இது தெலுங்கு பத்திரிகை, இது தமிழ் பத்திரிகை. நமக்கு என்ன கேக்குறாங்க? ஆங்கில பத்திரிகை ஜஸ்டிஸ். ஓகேங்களா, அதான் தமிழ்ல சொல்லும் போது அது நீதினு சொல்லுவாங்க. ஆங்கில பத்திரிகைனால ஜஸ்டிஸ் இருக்குது. இந்த பத்திரிகை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், இந்த பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டது 1917. இந்த பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கட்சியோட பேர் என்னவா மாறுறது? தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கு மாத்தி நீதி கட்சி அப்படின்னு சொன்னது.
தமிழ்நாட்டில் முதல் முறையாக வெற்றி பெற்ற ஒரு கட்சியுமே இந்த கட்சி தான், நீதி கட்சி தான். ஓகேடா, ரைட்டா, எடுத்து போலாமா? அடுத்து கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தீர்மானத்தை பின் தேதியிடப்பட்ட காசோலை. ஓகேங்களா, அப்படின்னு சொன்னது யார்? ஓகேங்களா, கிரிப்ஸ் தூதுக்குழுனா எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு நடைபெற்றது. ஓகே, கொண்டு வந்தாங்க, வெளிநாடு வெளியூர்கள் இருந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த தூதுக்குழுவை இதை காந்தி கிரிட்டிசைஸ் பண்ணார். காந்தி எதிர்த்து பேசினார். என்னன்னு பேசினார்னா, இது நாங்க எப்பவோ கேட்டதை நீங்க இப்போ பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அதனால இதுக்கு எப்படி நக்கலா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, பின் தேதியிடப்பட்ட காசோலை, அதாவது இன்னும் ஃபுல்லா சொல்ல போனா திவாலான வங்கியின் பின் தேதியிடப்பட்ட காசோலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சொன்னது யாரு தான்? காந்திஜி தான். ஓகே, காந்தியோட கொட்டேஷன் வேற ஒன்றும் சொல்லிருக்காங்க, செய்யல் சத்துமணி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ரொம்ப எளிமையான கொஸ்டின், பாலிட்டியில 10th புக்ல இருக்கும். இந்திய குடியுரிமை சட்டம் 1955. இந்தியாவில் ஒரு நபர் குடியுரிமை வாங்குறதுக்கு என்னதான் பண்ணலாம், துறப்பதற்கு என்னதான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். குடியுரிமை வாங்கணும்னா அவங்க இங்க பிறந்திருக்கணும், அல்லது அவருடைய மூதாதையர்கள், ஓகே, பேரண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாராவது இங்க இருந்திருக்கணும். அதன் மூலமாக இந்தியாவில் குடியுரிமை வாங்கினது. கவர்மெண்டே என்ன பண்ணலாம்? இயற்கை முறையில பண்ணலாம். ஓகேதா, இயற்கையாவே குடியுரிமை கொடுக்கலாம். ஓகே, சட்டம் மட்டும் தான் நமக்கு முக்கியம். 1955 பகுதி 2ல பேசுது. இது லாஸ்ட் கொஸ்டின், நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின். ஓகே, நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின் இதுதான். ஓகே ரைட்டா, இது கமெண்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா இறுதியா ஒரு 5 கொஸ்டின் கேட்கணும்ல, 5 கொஸ்டின் கேட்கறேன். அடுத்த எபிசோடு சந்திக்கலாம். ஓகே, 5 கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆர்டிகல் அதாவது விதி 21A என்ன விதி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. 1. ஓகேங்களா, அடுத்து 2வது கொஸ்டின், சுயராஜ்ய கட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? கமெண்ட் பண்ணுங்க. 2வது கொஸ்டின். அடுத்த ஒரு கொஸ்டின், டேட்டோட சொல்றீங்களா? டேட்டை வச்சு சொல்லுங்க. வெள்ளையனே வெளியேறி இயக்க போராட்டம் எந்த ஆண்டு, எந்த டேட்டோட கமெண்ட் பண்ணுங்க. சொல்லிருக்கேன், வீடியோல சொன்னதை வச்சுதான் கேள்வி கேட்கிறேன். சரிங்களா? 3வது கொஸ்டின். 4வது கொஸ்டின், யார் இந்தியாவின் முதுபெரு மனிதர்? கமெண்ட் பண்ணுங்க. 5வது கொஸ்டின், பாலிட்டியில ஒன்று கேட்டாச்சுல, ஹிஸ்டரி தான். ஆரம்பத்துல நம்ம விடுதலை போராட்டம் பார்த்தோம். சம்பரான் சத்தியாகிரகம் சொன்னது, அதோட இயரை கமெண்ட் பண்ணுங்க. சம்பரான் சத்தியாகிரகத்தோட இயர், மேட்ச் த ஃபாலோயிங்ல பார்த்தோம். இயரை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.